ஃபைனலா டிவிகே வந்து எம்எல்ஏ அப்படிங்கிற லெவலுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. பர்சன்டேஜ் வாங்குவாங்க, பட் எம்எல்ஏ அப்படின்றது இருக்காது. பர்சன்டேஜ் கூட ரொம்ப பெருசா ஹை பண்ணிட்டு இருக்காங்க நான் நினைக்கிறேன். எல்லாருமே சொல்றாங்க சார். நம்பல, எல்லாருமே சொல்றாங்க. எல்லாரும் சொல்றாங்கன்றதுக்காக நான் அதை இது பண்ண முடியுமா? கரெக்ட். நமக்குன்னு ஒரு கருத்து இருக்கு இல்லையா, இதுதானே சுதந்திரம். எனக்கு என்னன்னா ஒரு 8ல இருந்து 12 இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன், அவ்வளவுதான். டோட்டலா அப்ப ரேஸ்ல சீமான் இருக்காரு. சீமான் வந்து பாதிக்கா குறைஞ்சிடும் அவருடைய ஓட்டு. 8ல இருந்து குறைஞ்சிரும்ன்றீங்க? தாராளமா குறையும். இதைத்தான் நான் சொல்லி நிற்கிறேன். அவர் கட்சி ஆரம்பிச்ச உடனே சொன்னேன், சீமானுக்கு தான் வந்து அவர் கட்சி தான் முதல் அடி, நாத்தாக்கா ஓட்டை தான் அவங்க பிரிக்க போறாங்க அப்படின்னு. ஸோ சாலிடா ஃபர்ஸ்டே 4% அங்கிருந்து வந்துருது. அதுக்கப்புறம் தான் திமுகல இருந்து எவ்வளவு, அதிமுகல இருந்து எவ்வளவு அப்படின்றது பார்க்கலாம் சார். நான் மே 4 ஒன்றும் பெரிய அளவுல வித்தியாசங்கள்லாம் இல்லை. ஆனா அதுக்குள்ள இவங்க கொடுக்குற அளப்பறையா 21ஆம் தேதி சார். 21ஆம் தேதி என்ன 21ஆம் தேதி? சித்திரை 21. தமிழரா மே 4 சொல்ல மாட்டீங்களா? சித்திரை 21. ஏன் போட்டு குழப்பறீங்க? சித்திரை 21. ஏற்கனவே அவங்க கதி கலங்கி கிடக்குறாங்க. நீங்க வேற என்ன நடக்குமோன்னு தெரியல. ஃபயர் சர்வீஸ் எல்லாம் ஆரம்பம் அப்படியே இதுல வச்சிருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணு ஆகாது, கவலைப்படாதீங்க.